தமிழ்நாட்டை உலுக்கிய தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரியநாயகபுரத்தை சார்ந்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் தேவேந்திர ராஜா 3 நபர்களால் வெட்டப்பட்டு படுகாயம் அடைந்திருக்கின்ற இந்த கொடூர சம்பவத்தை கண்டித்தும் தேவேந்திர ராஜாவுக்கு உரிய இழப்பீடு கேட்டும் தமிழ் புலிகள் கட்சி நடத்துகின்ற இந்த மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் தூத்துக்குடி சட்டமன்ற செயலாளர் வேங்கை வேல்முருகன் அவர்களே, ஓட்டப்படாரம் சட்டமன்ற செயலாளர் ஆட்டோ சரவணன் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, எனக்கு முன்பாக கண்டன உரையாற்றிய மாநில துணை செய்தி தொடர்பாளர் நெல்லை தமிழரசு அவர்களே, எனக்கு பின்பாக கருத்துரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய தோழமை அமைப்பின் பொறுப்பாளர்களே, இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய நாகை திருவள்ளுவன் அவர்களுடைய தமிழ் புலிகள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பார்ந்த தூத்துக்குடி பகுதி வாழ் உழைக்கும் மக்களே, விபிடி சிக்னல் வணிகர்களே, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட பெரியநாயகபுரம் அந்த அரியநாயகபுரம் பகுதியில் வசித்து வரும் தங்க கணேஷ் மாலதி அவர்களுடைய மூத்த மகனான தேவேந்திர ராஜா பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக அவர்களது பகுதியில் கபடி விளையாட்டு வழக்கமாக நடத்துவது இயல்பு. இந்த தேவேந்திர ராஜா படிப்பிலும் சரி கபடி விளையாட்டிலும் மிகச்சிறந்த வீரராக அறியப்படுகிறார். இவர் சென்ற இடங்களிலெல்லாம் கபடி போட்டியில் வென்று பல விருதுகளை பரிசுகளை வென்றிருக்கிறார். இதையெல்லாம் பொறுக்காத அந்த பகுதி கெட்டியம்மாள்புரம் பகுதி இளைஞர்கள் அவர்களுக்கும் அரியநாயகபுரம் அணிக்கும் அந்த கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கபடி விளையாட்டு அணி போட்டி நடந்திருக்கிறது. அந்த போட்டியில் அரியநாயகபுரம் சார்பாக மாணவர் தேவேந்திர ராஜா அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வெற்றி கொண்டாட்டத்தை, அந்த பெரிய விருதை பெற்ற அந்த பரிசை ஒரு பொறுக்காத இந்த சாதிய வன்மத்தோடு ஒரு உயர் சாதி திமிர் கொண்ட, குறிப்பாக நாங்கள் சொல்கிறோம், கெட்டியம்மாள்புரத்தில் இதை தூண்டிவிட்டது தேவர் சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த மறவர் சமூகத்தில் உள்ள கும்பல்கள் தான். இதற்கு காரணமாக இருந்த அந்த சாதி வெறி கும்பல்கள் திட்டமிட்டு இந்த மாணவர்களை, குறிப்பாக 3 மாணவர்கள், அதிலும் 2 மாணவர்கள் 17 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள், இவர் தேர்வு எழுத கடந்த 10ஆம் தேதி பேருந்தில் ஏறி செல்லும் பொழுது பேருந்தை இடைமறித்து இந்த 3 நபர்கள் பேருந்தில் ஏறி மாணவர் தேவேந்திர ராஜாவை கீழே இறக்கி கையில் வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டி பல இடங்களில் வெட்டி காயங்கள், அவருடைய கையில் 4 விரல்கள் துண்டிக்கப்பட்டு இப்பொழுது 3 விரல்கள் அவருக்கு பொருத்தப்பட்டு பாளையங்கோட்டை மருத்துவமனையில் உயிருக்காக போராடி வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஏன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்றால், தொடர்ச்சியாக சாதிய வன்கொடுமைகள், பட்டியலின மக்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள், படுகொலைகள், இந்த மாணவர்கள் படிப்பில் மேலெழுந்து விடக்கூடாது, பொருளாதாரத்தில் சமூகத்தில் முன்னேறிய நிலையை அடைந்து விடக்கூடாது என்று குறிப்பிட்ட இந்த உயர் சாதி என்று தன்னை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பல்கள் தொடர்ச்சியாக இந்த மாணவர்களை பள்ளிக்கு செல்வதை தடுக்கும் விதமாகவும், இவர்கள் விளையாட்டு போட்டிகளில் முன்னேறிவிடக்கூடாது என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு இவரை கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு காரணமான இந்த ஆயுதங்களை கொடுத்தது யார்? அவர்களுக்கு அந்த வண்டிகளை கொடுத்து உதவியது யார்? இவர்களுக்கு இந்த சாதிய வன்மத்தை தூண்டியது யார்? இந்த தூண்டியவர்கள் மேலதான் முதல் கட்டமாக வழக்குகளை தொடரணும். அவருடைய பெற்றோர்கள் இவர்களை பள்ளிகளுக்கு அனுப்புகிறார்களா, இல்ல சாதியை பற்றியான கண்ணோட்டத்தை உருவாக்குவதற்கு அனுப்புகிறார்களா? நாங்கள் கேட்கிறோம். தொடர்ச்சியாக தென் தமிழகத்தை உலுக்குகின்ற இந்த சாதிய வன்கொடுமைகள் இது முடிவு பெற்றாக வேண்டும். இதனால் வரைக்கும் இங்க தூத்துக்குடியில 3 அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சர் கீதா ஜீவன் இருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, இன்னொன்று பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள். யாராவது ஒருத்தர் இந்த தேவேந்திர ராஜாவுடைய அந்த படுகொலை, அந்த
கொலைவெறி தாக்குதலுக்கு யாராவது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? யாராவது போய் அந்த மாணவரை பார்த்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. நான் கேட்கிறேன், பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டாமா? ஒரு ஆய்வறிக்கை வெளியிட வேண்டாமா? இந்த மாணவர்களுக்கான பள்ளி கல்வித்துறை இன்னைக்கு சமூகத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கும் கல்லூரி மாணவர்கள் மேல் படிப்பு படிப்பதற்கும் உதவுவதற்காக பல திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு பட்டியலின சமூகம் மேலேறி வரக்கூடாது என்று திட்டமிட்டே இருக்கிறதோ என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இது மட்டுமல்ல, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்குநேரியில் சின்னத்துறை என்ற மாணவர் படிப்பில் கெட்டிக்கார மாணவரை வீடு புகுந்து வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியது சாதி வெறி கும்பல்கள். அது மட்டுமல்ல, கடந்த 12ஆம் தேதி 11ஆம் தேதி என்று கேள்விப்படுகிறேன், மதுரை மேற்கு பகுதியில் அழகர்சாமி என்ற இளைய தலித் இளைஞர் 8 உயர் சாதி கும்பல்களால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். மதுரையில் அதை கண்டித்து திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு தோழமை இயக்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகின்றன. நாங்கள் ஏன் கேட்கிறோம் என்றால், தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். நீதியரசர் சந்திரவுடைய அந்த ஆணைய அறிக்கை அதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அது என்ன சொல்லுது? பள்ளி மாணவர்கள் சாதிய அடையாளங்களை கொண்ட கையில் கயிறுகளை கட்டக்கூடாது, நெற்றியில் திலகமிடக்கூடாது. இது போன்று சாதிய வன்மத்தோடு வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்க வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், முற்போக்கு தலைவர்களுடைய பாடங்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று சாதிய கண்ணோட்டம் இல்லாத. ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் என்ன சொல்லுதுன்னா, தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமையில் ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் பள்ளி பாட புத்தகத்துல பக்கத்துல இருக்கு. ஆனா அந்த பக்கத்தை விட்டுட்டு தான் இந்த ஆசிரியர்லாம் பாடம் நடத்துறாங்களோ அப்படின்ட்டு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அதுல முதல்ல சொல்லிட்டான், தீண்டாமை ஒரு பாவ செயல் அப்படின்ட்டு. அப்ப யாரெல்லாம் தீண்டணும், யாரை தீண்டக்கூடாதுங்கிறத முதல்ல சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்க திராணி இல்லாத இந்த திராவிட மாடல் அரசை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதுவும் என்னன்னா, இன்னைக்கு நான் கேட்கிற பெலிக்ஸும் சாத்தான்குளத்தில் வெட்டி படுகொலை செய்யப்படும் போது உடனடியாக இங்கே உள்ள அமைச்சர்கள் ஓடோடி போய் அவருடைய வீட்டுக்கு ஆறுதல் சொன்னார்களா இல்லையா? அவருடைய வழக்கை இன்னைக்கு நடத்தி இன்னும் இன்னைக்கு காவல் ஆய்வாளர்கள் எல்லாம் சிறையில் இருக்காங்களா இல்லையா? தொடர்ச்சியாக தலித் மக்கள் பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் போது மட்டும் இங்க உள்ள அமைச்சர்கள், இங்க உள்ள மந்திரிமார்கள், இங்க உள்ள அதிகாரிகள் ஏன் மெத்தனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தொடர்ச்சியாக சாதி ஆதிக்கத்திற்கு எப்படி இந்த பார்ப்பனிய கட்டமைப்பு, தொடர்ச்சியாக இந்த வர்ணாசர கட்டமைப்பு, குலக்கல்வி என்கிற பெயரில் மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு ஒரு கல்வி திட்டத்தை வைத்திருக்கிறார்களோ அதே எண்ணம் தான் அங்கே இருக்கக்கூடிய உயர் சாதி திமிர் கொண்ட அந்த கும்பல்களுக்கு இருக்கிறதோ என்று எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. ஆகவேதான் தலித் மாணவர் தேவேந்திர ராஜா விளையாட்டிலும் சரி படிப்பிலும் சரி முன்னேறிவிடக் கூடாது. அவங்க குடும்பம், அவங்களுடைய அப்பா அம்மா செங்கல் சூளையில அதிகாலை 4 மணிக்கு வேலைக்கு போயிட்டு இரவு 9 மணிக்கு தான் வருவாங்க. 500 ரூபா 600 ரூபா கூலிக்காக அந்த செங்கல் சூளையில ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த குடும்பத்துடைய நிலை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. தேவேந்திர ராஜாவை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு நல்ல ஒரு சிவில் இன்ஜினியராகவோ உருவாக்கிடலாம் அப்படின்னு அந்த அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி கனவு கண்டிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த மாணவர் இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார். இதுக்கு முழு காரணம் இந்த திராவிட மாடல் திமுக அரசு தான் என்று நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். ஏனென்றால் தலித் மக்கள் தொடர்ச்சியாக இந்த வன்கொடுமைகள், ஆணவ படுகொலைகள், சாதிய தீண்டாமைகள், சிறுமிகள் மீதான பாலியல் வன்முணர்ச்சிகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. யார் பண்றானா? இது போன்ற பிஜேபி RSS கும்பல்கள் மட்டுமல்லாது உயர் சாதி திமிர் கொண்ட எண்ணம் கொண்ட கும்பல்களும் தொடர்ச்சியாக செய்துகிட்டு இருக்கு. தேவேந்திர ராஜாவுடைய குடும்பத்திற்கு அவருடைய படிப்பு இன்னைக்கு 11ஆம் வகுப்பு படிக்கிறாரா, அவருடைய மேல் படிப்பு, அவருடைய அரசு, அவருடைய வேலை எல்லாத்துக்குமே இந்த தமிழ்நாடு அரசு தான் முழு பொறுப்பாற்று ஆகணும். அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு உடனடியாக பொருளாதார ரீதியில் 1 கோடி அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கணும். அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்துடைய அனைத்து செலவுகளையும் தமிழக அரசு தான் எடுக்கணும். அது இல்லாம இன்னைக்கு இந்த சம்பவத்தை நடத்திய அந்த மாணவர்கள் மட்டும் இல்ல, ஏன் அந்த மாணவர்களை 18 வயதுக்கு கீழ்பட்ட மாணவர்களை இப்படி உருவாக்கி சொல்றான்னா இந்த வழக்குகள்லாம் நிக்காது அப்படின்னு தான் இது போன்ற வன்முறைகளை தொடர்ந்து இந்த சாதிய கும்பல்கள் தொடர்ச்சியாக செய்துகிட்டு இருக்கு. இது தொடர்ச்சியா தடுத்து நிறுத்தப்படணும். தேவேந்திர ராஜாவுடைய
அந்த தாக்குதல்ங்கிறது இதோடு தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் இனி வன்கொடுமைகள் நடக்கக்கூடாது என்பதை கூறி கேட்டுக்கொண்டு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நீதியரசர் சந்திரனுடைய அந்த ஆணைய அறிக்கைகளை பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை மூலமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு உரிய இழப்பீடு, அரசு வேலை உள்ளிட்ட அனைத்தையும் தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உடனடியாக அந்த மாணவரை பார்த்து ஆறுதல் சொல்லி அந்த குடும்பத்துக்கான இழப்பீடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு தமிழ் புலிகள் நடத்துகின்ற இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெல்ல வேண்டும் என்று புரட்சிகர இளைஞர் மன்ற சார்பாகவும் தோழமை இயக்கங்கள் சார்பாகவும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த தமிழ் புலிகள் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.